இவங்க யாருன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க தான் பிரபல ப்ரொமோஷன் குவீன். as a mama டெய்லி நிறைய சேலஞ்ச் இருக்கு. டே டு டே லைஃப்ல எக்கச்சக்கமான சேலஞ்ச். அதுல பெரிய சேலஞ்ச் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களோட டைப்பர்ஸை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும். அப்படி நான் தேடிட்டு இருந்த பிராண்ட் தேடும்போது ரொம்ப அழகான டைப்பர்ஸ் ரொம்ப சேஃபா அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட நான் என்னோட குழந்தைக்கு டைப்பர்ஸும் ஆர்டர் பண்ணிருக்கேன். டைப்பர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு, பேபிக்கு எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்கு, அண்ட் ரேஷஸ் ஃப்ரீயாகவும் குழந்தைங்களை வச்சுக்கும். டைப்பர் நாங்கள் கையில் போட்டு தான் காமிப்போம், குழந்தைங்களாம் போட்டு காமிக்க மாட்டோம் பாஸ். அது கம்பெனிக்கு செல்லுபடியாகாது, சரி கட்டுப்படியாகாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பேசிக்காவே எல்லா ஃபீடிங் மதர்ஸ்க்கும் ஒரு கட்டத்துல வந்து மில்க் செக்ரேஷன் கம்மியாகும். எனக்கும் அதே மாதிரி தான் மில்க் செக்ரேஷன் கம்மியாச்சு. அப்ப நான் தேடிட்டு இருந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாம, ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம, எந்த ஒரு ஆட் ஆன்ஸ் இல்லாம ரொம்ப நேச்சுரலா இருக்கும் தேடிட்டு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் அப்பதான் வந்து இந்த செதின்ற ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% நேச்சுரலா பண்றாங்க. இதை எடுக்கும்போது மதர்ஸ்க்கு மில்க் செக்ரேஷன் அதிகமாகும் சொன்னாங்க. அண்ட் நான் வந்து இதை டெய்லி கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சு. உண்மையிலேயே சொல்லணும், கிராஜுவலா என்னோட மில்க் செக்ரேஷன் அதிகமாக ஆரம்பிச்சு. அண்ட் இது வந்து 100% நேச்சுரல், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணல. அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரமோஷன் கிடையாது. பாத்தீங்கன்னா நானே வந்து பாதி பேக்கெட் சாப்பிட்டு முடிச்சு வச்சிருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணலையே. கீழ 2 நம்பர் கொடுக்குறேன், அதுக்கும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு ஆஃப்லைன்ல எங்க கிடைக்கும் அப்படி கேட்டீங்களா, நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க சின்ஸ் பார்மசில ஆஃப்லைன்ல அவைலபிளா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீடிங் மதர்ஸ்க்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். பை பை. நம்பர் 1 ப்ரொமோஷன் இல்லை, ஆனால் வந்து டப்பா வந்து கிளியராக காமிப்பாங்க. நம்பர் 2 காஃபி சும்மா கப்பிங் வைக்கிறதா, அது ஃபுல்லாலாம் குடிச்சு காமிக்க மாட்டாங்க பாஸ். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது பாஸ். இது வந்து அவங்களோட ஃபாலோஸ்க்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்க நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா இது ப்ரொமோஷன் கிடையாது, நானும் நம்பிட்டேன், நீங்களும் நம்புறீங்க. எனக்கு என்ன வருதுன்னா, இவங்க வந்து ஒரு ப்ரொமோஷன் சொல்லி ஒரு மெசேஜ் வந்தாலே போதும் போல, ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க போல. ஒரு ப்ராடக்ட் வருது, அந்த ப்ராடக்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒரு 15 days இல்ல 1 month வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. அது எந்த வந்த ப்ராடக்டா இருக்கட்டும், அது வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு நாளைக்கு டெலிவரி ஆயிட்டு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு கண்மூடித்தனமா வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கொடுக்குறீங்களே. எப்படி உங்க ஃபாலோஸ்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு, தயவு செஞ்சு அவங்களோட ஃபாலோஸ்லாம் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தயவு செஞ்சு பார்த்துட்டு நீங்க அங்கே போய் உட்காராதீங்க, அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க. உங்களோட ஹெல்த்தும் போயிடும், குழந்தையோட ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் டைம்ல வந்து நீங்க டாக்டர் கிட்ட போய் பார்க்கலாம், அவங்க சொல்லுவாங்க என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் பண்ணுவாங்க, நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. பட் இந்த பவுடர் கீடர்லாம் வந்து லேகிங்லாம் வந்து ஒத்துக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சர்டிஃபைட் பண்ண முடியாது என்னால். ஆக்சுவலி ஒன்னே ஒன்று தான் நான் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்த்து தயவு செஞ்சு பின்னாடி விழுவாதீங்க. நிறைய பேர் இப்படி தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அதுவே வந்து இவங்க வந்து நிறைய ப்ரொமோஷன் பண்ணிருக்காங்க, அதான் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்பயே எடுத்து போலாம் நினைச்சேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு அது. ஓகே ரைட், மாட்டுவாங்க திருப்பி எப்பனா இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ்ல பார்க்கலாம். நன்றி.